என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவருக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறேனே, நான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்டார்கள். நான் எவ்வளோ பேருக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவித்திருக்கிறேன். எவ்வளோ பேர் மனம் திரும்பி வந்தார்கள் என்பது கணக்கல்ல. அது கடவுளின் வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆக நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லி இருக்கிறோம். மெய் மனதோடு, எந்த இழிவான ஆதாயத்தையும் இச்சியாமல், வசனத்தை கலப்பில்லாமல், சுவிசேஷத்தை சத்தியத்தை சத்தியமாய் நாம் எவ்வளோ பேருக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் இதுவரைக்கும் யாருக்கும் இந்த செய்தியை சொல்லலை, எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு அந்த தாளந்து இல்லை, என்னைய கர்த்தர் அப்படி அழைக்கலை, ஏதோ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஜெபிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பழைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன், நான் ஏசப்பா பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் என்று ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்வது, ஊழியங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு ஊழியங்களுக்கு உதவி செய்வது, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அமைதலான ஒரு வாழ்வை விரும்புகிறேன், அப்படி நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவைத்தான் பின்பற்றுகிறீர்களா என்பதில் ஒரு சந்தேகம். ஏனென்றால் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆண்டவருக்கு பின்னால் ஒரு மனிதன் சரியாய் வருவானானால் அவன் மூலமாய் ஆத்தும ஆதாய வேலை நடக்கும். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். ஒருவேளை அவர்கள் யாராய் வேண்டுமானால் இருக்கலாம், நீங்கள் யாராய் வேண்டுமானால் இருக்கலாம், எந்த பணியில் இருக்கலாம், எந்த பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், அமைச்சராக கூட நீங்கள் இருக்கலாம். ஏனால் தேசத்தின் முதல் மந்திரியாய் தானியேல் இருந்தார். அரசியலிலும் சமுதாய நிலைமையிலும் உயர்ந்த பதவிகளில் இருந்தவர்கள் எல்லாம் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஏன்னா நம்ம என்ன பதவியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, இயேசுவை பின்பற்றுகிறோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னால் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய தொடங்கி விடுவீர்கள். 1985 6-7 வாலிபர்களாய் நாங்கள் ஆண்டவரை ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு தந்தருளின கிருபைகளின்படியே அந்த சுற்றி உள்ள கிராமங்களில் போய் சைக்கிளில் போய் நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பைபிளை பற்றி தெரியாது, ஆனால் ரட்சிக்கப்பட்டோம், அந்த அன்பு எங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு பாரம், நம்மை சுற்றி உள்ள கிராமத்து மக்களுக்கு ஆண்டவரை சொல்லணும். ஏன்னா ஒரு வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு சுகமாகறாங்க. அது ரொம்ப ஆரம்பத்தில் அது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். சில கிராமத்தில் போய் நாங்கள் தெருவில் நின்று தான் சுவிசேஷம் அறிவிப்போம். உடனே எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்களேன், என் பையன் ரொம்ப நாளாக சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், மெலிஞ்சிக்கிட்டே போகிறான், டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்கிறாங்க, என் வீட்டில் வந்து ஒரு 8 ஜெபம் பண்ணிட்டு போங்கம்பாங்க. இவ்வளோதான். நாங்கள் போய் ஜெபம் பண்ணுவோம். பார்த்தா அந்த பையனுக்குள்ளே பேய் இருக்கும், ஆடும், பயங்கரமாக ஆடும். நாங்கள் ஜெபம் பண்ணும்போதே பேய் எல்லாம் உடம்பு விட்டு ஓடிடும், பழைய நிலைமைக்கு வருவோம், உடனே சாப்பிடுவோம். அது வரைக்கும் சாப்பாடு வேண்டாம் தான் சாப்பிடுவோம். இப்படி ஆச்சரியமான காரியங்கள் நடக்க ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு தெருவாய் கிராமமாய் பயன்படுத்தினார். அப்படி நாங்கள் ஆரம்பத்தில் ஊழியங்களை செய்யும் பொழுது எங்களை பல ஊழியர்கள் எங்களை வழி நடத்தினார்கள். அதில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏஜ்ட் அப். அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி நாங்கள் ஒரு ஐக்கிய குழுவாக இருக்கிறோம், அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆத்தும ஆதாய போர் வீரர் ஜெபக்குழுன்னு வைங்க.
ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஏசப்பா பிள்ளையாக நீங்கள் உண்மையாக மாறிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆத்தும ஆதாய பணிகள் தான். அதனால் அதற்காய் நீங்கள் ஜெபம் ஒரு குழுவாய் சேர்ந்து நீங்கள் 5-6 பேர் ஜெபம் பண்ணுங்க நல்லா. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் ஊழியம் செய்ய போங்க அப்படின்னாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவர் இன்று நம்மோடு கூட அவர் சொல்லுகிற என்னை நீ பின்பற்றி வருவாயன்னா நீ ஆத்தும ஆதாயம் செய்வாய். நீ ஆத்தும ஆதாயம் செய்யாவிட்டால் நீ என்னை பின்பற்றவில்லை என்று பொருள். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேனா தெளிவாய் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? காட் பிளஸ் யூ.